ஹலோ ஆல், இன்றைக்கி லைவில் பிக் பாஸ் கடைசியாக எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரோடையும் வந்து பேர் வந்து கூப்பிடுறாங்க. திவாகர் வந்து கொஞ்சம் மெதுவாக சொல்லிட்டு இருந்தார், பாருவோட பேர் கூப்பிடுவீங்களோ அப்படின்னு. அதுக்குள்ளே வந்து பிக் பாஸ் பாரு கமருதீன் உங்களையும் சேர்த்து தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்வதியோடையும் கமருதீனோட வந்து பேர் வந்து சொன்னாங்க. பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் கிளம்புற டைம்லையாவது கொஞ்சமாவது ஒரு நன்றி காமிச்சிங்களே. உங்களுடைய கண்டென்ட்டுக்கு வந்து அவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கா. அவளை வந்து அட்லீஸ்ட் கடைசி நாளில் கூட அவங்களுடைய பேரை வந்து சொன்னீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் நல்லா பண்ணீங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் எழுந்து நின்று கிளாப் பண்ணாங்க. பாரு கமருதீன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிட்ட போது, பரவாயில்லப்பா இவங்களுக்கு இந்த மரியாதை கூட தெரிஞ்சிருக்கே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த ரெண்டு இருக்குல்ல, 2 வேஷம் 2 சூனியம், இந்த அரோரா அண்ட் திவ்யா, அவங்க 2 பேரை தவிர மீது எல்லாருமே எழுந்து நின்று பாரு கமருதீன் பேர் சொன்னதுக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க. இதுதானே வந்து ஒரு ஹியூமானிட்டின்னு சொல்கிறது. அப்போ இந்த 2 பீஸை தான் வந்து வின்னராக வந்து அறிவிக்க போகிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து எந்த ஜென்மமோ தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கேவலமாக நடந்துப்பாங்க ஒரு பப்ளிக் ஷோவில். அதுவும் கடைசி நாள் நீங்கள் தான் வின்னராக போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு திவ்யா. ஆனால் இருந்தாலும் எதுக்கு இந்த அளவுக்கு வந்தோம் அந்த பொண்ணு மேலேன்னு கேட்குறேன். எல்லாருமே எழுந்து கிளாப் பண்ணுறாங்க. இதுங்க 2 எவ்வளோ திமிரு, எவ்வளோ தலக்கணம், எவ்வளோ ஈகோ, என்னெல்லாம் சொன்னாலும் பத்தாது இதுங்களை. அந்த அளவுக்கு வந்து திமிரு பிடிச்சி உக்காந்துட்டு இருக்கு. அப்போ மற்றவங்கெல்லாம் ஏன் எழுந்து கிளாப் பண்ணாங்க? அவங்களும் வந்து கொஞ்சமாவது ஹியூமானிட்டி காமிச்சாங்களே. நீங்கள்லாம் வந்து மனுஷ ஜென்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து அசிங்கம்னா அசிங்கம், அவ்வளோ பெரிய அசிங்கம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. பிக் பாஸ் இதுலேயாவது கொஞ்சமாவது ஒரு ஹியூமானிட்டி காமிச்சிங்களே. அட்லீஸ்ட் அவங்களோட பேரை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்ததுல. ரொம்ப நன்றி பிக் பாஸ். ஏன்னா யாருமே வந்து வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுறதில்ல. ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து நடந்துடுச்சு. இப்போ அங்கே வந்த கண்டஸ்டன்ட்டும் அதுதான் சொன்னாங்க, நானாக இருந்தால் நானும் இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி. எல்லாருமே வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க. இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமை பண்ணிங்கல்ல. இது இவங்க 2 பேர் மட்டும்தான் தப்பு, மீது எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிங்க. இது இந்த சீசன் 9 இருக்குல்ல, இந்த 9th சீசன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனையோ சீசன் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கேவலமாக ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்தின ஒரு சீசன் வந்து யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், எப்படி எடுத்துன்னு போகணும்னு கூட தெரியாத ஒரு சொசைட்டியில் இருக்கோம் நம்ம. அட்லீஸ்ட் இனிமேல் வரப்போகிற சீசன்லேயாவது பொண்ணுங்களை எப்படி வந்து பார்ஷாலிட்டி இல்லாமல் பார்க்கணும். இந்த கிரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உண்மையாக ஆடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.